Class level chapter 3 trigonometry exercise 3.1 9th sum page number 92 இருக்கு. If secant theta plus tan theta is equal to p, obtain the values of secant theta, tan theta and sin theta in terms of p. Given எழுதிக்கலாம். Secant theta plus tan theta is equal to p. இதை equation 1 எடுத்துக்கலாம். Trigonometric identity படி secant square theta minus tan square theta is equal to 1. Secant square theta tan square theta இது a square minus b square ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ அதுக்கு பதிலாக a plus b a minus b ஃபார்மேட்டில் எழுதலாம். இதில் secant square theta தான் a, tan square theta தான் b. அப்போது a plus bக்கு ஃபஸ்ட்டு a secant theta plus b tan theta a minus b மறுபடியும் a secant theta minus b tan theta is equal to 1. Secant theta plus tan theta is equal to p. அப்போது secant theta plus tan theta பதிலாக pன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ p secant theta minus tan theta is equal to 1. Secant theta minus tan theta is equal to 1. ஈக்குவல் டுக்கு இந்த சைடு மல்டிப்ளையில் இருக்க பி ஈக்குவல் டு தாண்டும் போது டினாமினேட்டருக்கு போயிடும், டிவிஷனுக்கு போயிடும். அப்போது 1 டிவைடட் பை பி. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஆடிங் ஈக்குவேஷன் 1 and 2. ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் ஆட் பண்ணால் secant theta plus tan theta is equal to p, secant theta minus tan theta is equal to 1 divided by p. ஆட் பண்ணாக்கா இதில் ப்ளஸ் tan thetaவும் மைனஸ் tan thetaவும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி 2 secant theta is equal to p. ஆட் பண்ணுறதுனால ப்ளஸ் 1 by p வரும். secant theta 2 secant theta is equal to LCM எடுத்தால் p நியூமரேட்டர் போய் மல்டிப்ளை ஆச்சுன்னா p ஸ்கொயர் ஆகிடும். p ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை p. secant theta is equal to p ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2p. அதே போல் சப்ராக்டிங் ஈக்குவேஷன் 1 and 2. ஈக்குவேஷன் 1 and 2. secant theta plus tan theta is equal to p. secant theta minus tan theta is equal to 1 divided by p. சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோமா? அப்போ ப்ளஸ் secant theta மைனஸ் secant theta ஆகிடும், மைனஸ் tan theta ப்ளஸ் tan theta ஆகிடும், ப்ளஸ் 1 by p மைனஸ் 1 by p ஆகிடும். அப்போது ப்ளஸ் secant theta மைனஸ் secant theta கேன்சல் ஆகிடும். மீதி 2 tan theta இருக்கும் is equal to p மைனஸ் 1 by p இருக்கும். அப்போ 2 tan theta is equal to LCM எடுத்தால் p மேலே மல்டிப்ளை ஆகும். அப்போது p ஸ்கொயர் மைனஸ் 1 by p tan theta is equal to இங்கே இருக்க 2 ஈக்குவல் டு தாண்டும் போது நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டர் போகிறோம். p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2p. இப்போ கொஷினில் கேட்டிருக்கிறதுல secant theta tan theta ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சோம். இப்போ sin theta மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். trigonometric formula படி trigonometric identity படி sin theta divided by cos thetaவை tan thetaன்னு சொல்லலாம். டினாமினேட்டரில் இருக்க cos theta ஈக்குவல் டு தாண்டும் போது மல்டிப்ளையில் போயிடுமா tan thetaவோட? அப்போது sin theta is equal to tan theta into cos theta. cos theta is equal to 1 by secant theta. அப்போது இங்கே cos thetaக்கு பதிலாக tan theta into 1 by secant thetaவா? இதை சேர்த்து டினாமினேட்டரில் சேர்த்து எழுதலாம். tan theta divided by secant theta. அப்போ sin theta is equal to tan theta divided by secant theta which is equal to tan theta என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? p square minus 1 divided by 2p. tan theta பதிலாக p square minus 1 divided by 2p எழுதலாம்.
அடுத்தது டினாமினேட்டரில் சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டாக்கு பதிலாக சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2p. அப்போது டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2p. சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த 2pயும் இந்த 2pயும் கேன்சல் ஆகிடும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது. அப்போ மீதி sin theta is equal to p square minus 1 divided by p square plus 1. இப்போ sin thetaவும் கண்டுபிடிச்சாச்சு.